பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 5 கப் பச்சரிசி மாவு, வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஜலிச்சு போட்டிருக்கிறோம். சீரகம் கொஞ்சம், ஓமம் கொஞ்சம் நல்லா நசுக்கி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் தேவையானது, உப்பு, சால்ட்டு போட்டிருக்கேன், டால்டா கொஞ்சம் உருக்கி ஊற்றிருக்கேன், பெருங்காயம் கொஞ்சம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கலாம். அப்போ சேவு மாரி தான் போட போகிறேன், முறுக்கு போடல. எண்ணெய் இந்தமாரி நிறைய அடங்கினதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ எண்ணெய் சலசல படங்கிருச்சு, முறுக்கு நல்லா வெந்திருக்கும், எடுத்துடலாம். அதேமாரியே மறுபடியும் புழிஞ்சு விட்டு நம்ம எண்ணெய் சலசல படங்கினதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நல்லா வெந்திருக்கும். சரிங்களா? எண்ணெய் சலசல படங்கிருச்சு. இனி நமக்கு முறுக்கு வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ மொறு மொறுன்னு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.